எளிமையானவர்கள். தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வருளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். ஒரு நாளிலே ஒரு பெண்மணி, அவளுக்கு கண் தெரியாது, சரியாக நல்லதான் கண் பார்வை இருந்தது. ஆனி சலைவன் அவளுடைய பேர். அவளுக்கு கண் தெரியாமல் போய்விட்டது. அவளுடைய சகோதரனுக்கு உடம்பு ரொம்ப வியாதி ஆயிடுச்சு. ஏன்னா வறுமையில ஒரு பள்ளிக்கூடத்துல போர்டிங் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல அவளுக்கு கண்ணிலே ஒரு புரை வியாதி வந்தது. அந்த வியாதியை சரியாக அவர்கள் சிகிச்சை செய்யாததினாலே கண் பார்வை முற்றிலும் போய்விட்டது. அவளுடைய சகோதரனுக்கு வேறொரு வியாதி, தம்பிக்கு வேறொரு வியாதி வந்தது. 4 மாசத்துல அவன் செத்து போயிட்டான். மொத்தமா எல்லாரையும் வெறுத்த சூழ்நிலை அவளுக்கு. கடவுளையே நம்பணும். அப்பா அம்மாவை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, என்னை கொண்டு வந்து இப்படிப்பட்ட ஒரு போர்டிங் ஸ்கூல்ல தள்ளிட்டாங்க. வறுமையை பிடிக்கவில்லை, சகோதரன் மரித்து போனான், இருக்கிற சூழ்நிலை பிடிக்கவில்லை, கண் பார்வை தெரியவில்லை, உலகத்தையே வெறுத்து வாழ்ந்து கொண்டிருந்தாள். அதனால யார் அவள் பக்கத்திலே வந்தாலும் எரிந்து விழுவாள், எரிச்சல் அடைவாள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, கண்ணும் சரியா தெரியாத சூழ்நிலையில அவள் தன்னை ஒரு சின்ன சிறுமியாய், அவள் குட்டியா இருக்கா, ரொம்ப அழகா இருக்கா. அவளை பார்க்கிறவர்களுக்கு அவளை கொஞ்சலான்னு தோணும். 8 வயது பிள்ளை மாதிரி தெரிய மாட்டாள். 4 வயசு பிள்ளை மாதிரிதான் இருப்பாள். சின்ன பிள்ளையா இருப்பாள், மிக மிக அழகாக இருப்பாள். அவளிடத்துல ஓடி வந்து பேசலாம் போலத்தான் யார் பார்த்தாலும் அப்படிதான் தோணும். ஆனால் அவளுக்குள்ளார ஒரு வெறுப்பு இருந்தது மனித இனத்தின் மேல. இந்த சின்னஞ்சிறு பிள்ளைக்கு கண் பார்வை தெரியவில்லை என்றவுடனே அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து இந்த நன்கொடைகள் அளிக்க வருகிறவர்கள் வருவார்கள் அல்லவா, அவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா முதல்ல இந்த பிள்ளையை தான் தூக்குவாங்க. ஆனால் இந்த பிள்ளைக்கு மனிதர்கள் மேலே வெறுப்பு. ஆகவே இவள் சத்தம் போட்டு கூச்சல் போடுவான். இவளை கொண்டு போய் அதனால ஒரு குட்டி ரூம்ல அடைச்சு வச்சாங்க. எப்போது பார்த்தாலும் கத்தி கொண்டிருக்கிறான். மனுஷர்களை அண்ட விட மாட்டேன் என்கிறார். அதனால கொஞ்ச நாட்களில் அங்கே விடுதியில இருந்தவர்களுக்கு எல்லாம் வெறுப்பு அவள் மேல. சிறு பிள்ளையா இருந்தாலும் இது அடம் பிடிக்கிற பிள்ளை என்று யாரும் அவளை பார்க்க மாட்டார்கள். சாப்பாடு வச்சு உள்ள தள்ளி விட்டுருவாங்க. அவள் தட்டி தட்டி தொட்டு பார்த்து அந்த உணவை பார்த்து அவள் சாப்பிட்டால் உண்டு, சாப்பிடாட்டி அவ்வளவுதான். இப்படி அவள் ஓடிக்கொண்டிருந்தது நாள். அங்கே ஒரு டீச்சர் வந்தாங்க. இந்த சகோதரி இவளிடத்துல அடிக்கடி பேச ஆரம்பித்தார்கள். இவ என்ன பேசினாலும் அந்த ரூம கதவை திறக்க மாட்டாள். சத்தத்தை அந்த கம்பிகள் நடுவிலே அவர்கள் கூப்பிடுகிறார்கள் என்று தெரிந்தாலே அவள் அந்த ரூம்ல ஓரமா போய் உட்கார்ந்துருவாள். ஆனால் இந்த சகோதரி விடாப்புடியாய் தினமும் சாயங்காலம் வந்து, ஆனி உனக்காக நான் உன்னுடைய டீச்சர் வந்திருக்கிறேன், உனக்கு நான் பிஸ்கெட் கொண்டு வந்திருக்கிறேன், எனக்கு டீ சாப்பிடும்போது கொடுத்த பிஸ்கெட்டை உன்னோட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் என்று கொடுப்பார்கள். ஆனா இவ அதை தொடக்கூட மாட்டான். வாசல் அந்த அவங்களுடைய அந்த ரூமுக்கு வெளியில அந்த கம்பி கேட்டுக்கு பக்கத்துல அவங்க வச்சுட்டு போயிடுவாங்க. அது அங்கே கிடக்கிறதே மெதுவாக தடவி வந்து பாப்பா, ஆனா அதை எடுக்க மாட்டான். ஏன்னா மனிதர்களை கண்டால் இவளுக்கு பிடிக்காது. அவர்கள் தொடர்ந்து விடாமல் அவர்களுக்கு ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் அங்க வந்து உட்கார்ந்து அவளுக்காக ஒரு கதை சொல்லுவார்கள். நீ கேட்டாலும் பரவாயில்லை, கேட்காவிட்டாலும் பரவாயில்லை, உன்னோடு சேர்ந்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு முறையும் இது அவளுக்கு எரிச்சல் வந்து கொண்டே இருந்தது. ஒரு நாளிலே ஒரு முறை அந்த டீச்சர் விடாப்பிடியா கிட்டத்தட்ட பல மாதங்கள் அவர்கள் அப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாளிலே இந்த டீச்சர் கவனிச்சாங்க. எப்பயும் 4 பிஸ்கெட் அந்த இடத்துல வச்சுட்டு போவாங்க. அன்றைக்கு அங்கே 3 பிஸ்கெட் தான் அந்த திரும்பவும் அடுத்த நாள் காலையில வந்து பார்க்கும்போது இருந்தது. அப்படின்னா ஒன்றை எடுத்து இந்த பிள்ளை சாப்பிட்டு இருக்கிறது. ஆகவே என்னுடைய முயற்சிக்கு வெற்றி, ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்ல ஆரம்பித்து அங்கேயே முழங்கால் போட்டு, ஆண்டவரே இந்த மகளை நீ நேற்றைய தினத்திலே தொட்டு இருக்கிறீர், உங்களுக்கு நன்றி என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். நான் ஒரு பிஸ்கட் சாப்பிட்டதுக்கு இவங்களுக்கு என்ன இவ்வளவு மகிழ்ச்சி, இது யார் இந்த ஆண்டவர் என்று தெரிந்து கொள்ள அவர் ஆசைப்பட்டார். அப்படி மெதுவாக ஆரம்பித்து தேவனை பற்றி அறிந்து கொண்டார். இப்படி தேவனை பற்றி அறிந்து கொண்ட இந்த மகள், இவளுடைய எளிமையான நிலைமை, இவளுடைய வறுமையான சூழ்நிலை, இவளுக்கு நேர்ந்த எல்லா கொடுமைகள் மத்தியில கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுனால இவள் என்ன செய்தா, இவளால சும்மா இருக்க முடியல, அடுத்தவங்களுக்கு இந்த நன்மையை சொல்லாமல் இருக்கக்கூடாது என்று இவள் எழும்பி, இவள் வாலிப பெண்ணான பிறகு ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துல ஒரு பிள்ளைக்கு கண் தெரியாது, காது கேட்காது, வாயும் பேசாது. கண் தெரியாதவர்களுக்கு காது கேட்டாதான் அட்லீஸ்ட் ஏதாவது புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? ஆனால் இந்த குழந்தைக்கு கண் தெரியாது, காது கேளாது, வாயும் பேசாது.
கண் தெரியாமல் இருந்த நிலையிலேயே இந்த ஆனி எவ்வளவு முரட்டாட்டமா இருந்திருக்கிறான். அப்போ கண்ணும் தெரியாது, காதும் கேளாது, வாயும் பேசாது, அந்த பிள்ளை அடக்கவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைக்கு யாராக படிப்பித்து கொடுக்கக்கூடிய அல்லது அவளை கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒருத்தர் வேண்டும் கேட்டு விளம்பரம் செய்திருந்தார்கள். இதை பார்த்த உடனே நான் இதை செய்வேன் என்று முன்னே வந்தார். அவளிடத்துல கேட்டார்கள், உன்னால் எப்படி இதை செய்ய முடியும்? என்னால் முடியாது, என்னை அனுப்பின என் தேவனால் முடியும் என்று அங்க போய் நின்னான். அந்த இடத்துல பேச ஆரம்பித்தான். அந்த பிள்ளைக்கு எப்படி படிப்பிப்பது, எப்படி சொல்லிக் கொடுப்பாள்? அவளுக்கு தெரியாது. அவள் சொன்னா, என் தேவன் அதை செய்வார். ஒரு முறை அந்த குழந்தை முரட்டாட்டம் பிடிக்கும் போது அவர் கைகளிலே தண்ணீரை தெளித்தார். அந்த குளிர்ந்த தண்ணீர் பட்டவுடனே இந்த சின்னஞ்சிறு பிள்ளை கண் தெரியாது, காது கேளாது, வாயும் பேசாது. அது உடம்புல ஒரு சிலிர்ப்பு, ஒரு மகிழ்ச்சி. உடனே திரும்பவும் அந்த கையை காமிக்கிறது, எனக்கு திரும்பவும் தண்ணி தெரியும். அப்ப அந்த தண்ணியை தெளிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதிலிருந்து அவர்களது உரையாடுகள் ஆரம்பிக்கிறது. எப்படி அந்த கையில தண்ணீரை தெளிக்கும் பொழுது இந்த தண்ணீர் திரும்பவும் வேண்டும் என்றால் நீ எப்படி கேட்க வேண்டும்? கையில எழுதி காமிச்சாங்க, WATER, வாட்டர். இந்த வாட்டர் என்று நீ கையில எழுதும் போது நான் தண்ணியை தெளிப்பேன் அப்படிங்கறத அவளுக்கு புரிய வச்சாங்க. உடனே அந்த பிள்ளை கைகளிலே அந்த சில் தண்ணீர் பட வேண்டும் என்று ஆசைப்படும் போதெல்லாம் இது எழுதி காட்ட ஆரம்பித்தது. இப்படியாக ஒரே வருடத்துக்குள்ளாக 500 வார்த்தைகளுக்கு மேல அவளுக்கு படிப்பிக்க ஆரம்பித்தார். அந்த கண் தெரியாத, காது கேளாத, வாய் பேசாத குழந்தை 17வது வயதுல டிகிரி, அது ஒரு டிகிரியை பாஸ் பண்ணி வெளியே வந்துச்சு. இப்போ இங்கிலாந்து தேசத்தின் மகாராணி அந்த பிள்ளையை பாராட்டுகிறார்கள். ஹெலன் கெல்லரை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். இவங்க தான் குருடர்களுக்கான எழுத்து முறையை, பிரெயில் என்கிற எழுத்து முறையை இந்த கண் தெரியாத, வாய் பேசாத, காது கேளாத சகோதரி தான் எழுதினாங்க. உலகத்துக்கு கொண்டு வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு பின்னால இவ்வளவு பெரிய பலத்தை கர்த்தர் வைத்திருந்தார் ஆனி சலைவன் வழியாக. இந்த ஆனி என்கிற தேவனுடைய பிள்ளை கர்த்தரை அறிந்து கொண்டதுனால கர்த்தருடைய ஆவியானவர் இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சு இன்று வரைக்கும், இது நடந்தது 1800 கடைசி காலங்களில், இன்று வரைக்கும் உலகம் போற்றும் ஒரு பெண்மணியாக கண்ணு தெரிஞ்சிருந்தா, காது கேட்டிருந்தா, வாய் பேசி இருந்தா நாம் கூட இவ்வளவு பிரபலம் அடைந்திருக்க முடியாது. கர்த்தர் இவர்களை 2 பேரையும் உலகத்துக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்துல யாருக்கு கண்ணு தெரியலனாலும் அவங்க ஒரு சவாலா இருக்கிறாங்க. கண்ணு தெரியலன்னா புலம்பிட்டு இருக்க, காது கேட்காது, வாயும் பேசாது ஒரு பெண், அவள் உலகத்துல டிகிரி பாஸ் பண்ணா, அது மாத்திரமல்ல நிறைய நூல்களை எழுதினாள். அது மாத்திரமல்ல, அவள் கண் தெரியாதவர்களுக்கெல்லாம் அவர்கள் படிக்கக்கூடிய அந்த புள்ளி எழுத்துக்களை அவள் கண்டுபிடித்தாள் என்றால் அவளை தேவன் எப்படி உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க? உங்களை என்னை கொண்டு வர மாட்டாரா? சிறுமையானவர்கள் கர்த்தர் சமூகத்துல தங்களை தாழ்த்தும் போது தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு பிரச்சனை நினைக்கிறீங்களோ? கடவுளை நம்பி வந்தா பிரச்சனையே வராதுன்னு நினைக்கிறீங்களா? பிரச்சனை வரும். ஆனா 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுகிறது, முதலாவதா பிரச்சனை வரும்பொழுது அதை தாங்கிக் கொள்ளும்படியான திராணி, அதை விட்டு வெளியே வரும்படியான போக்கு. அல்லேலூயா. உங்களை மாத்திரம், கர்த்தரை நம்பினவங்களை மாத்திரம் பிரச்சனை ஜெயிச்சதுன்னு இருக்காங்க. பிரச்சனையை நீங்க தான் ஜெயிப்பீங்க. அதுதான் கர்த்தர் கொடுக்கிற பலம். ஆமென். அதனால ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது, ஆண்டவரே என் பிரச்சனை எவ்வளவு பெரியது பாரு, புலம்புறதை நிறுத்துங்க. இப்ப ஆண்டவர் பக்கமா வந்து நின்னுக்கோங்க. பிரச்சனையே என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களை எப்படி ஜெயிக்க வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை நம்புகிறவர்களுக்கு அப்படி ஒரு வல்லமை ஆண்டவர் கொடுக்கிறார். இப்படித்தான் இந்த சின்னஞ்சிறுமி நாகமானிடத்திலே சொல்லுகிறார். நாகமான்றதுதான் அந்த படைத்தளபதி. அவருக்குத்தான் குஷ்டரோகம், அவருக்கு வெளியே சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை. பெரிய படைத்தளபதியா இருக்கலாம், பெரிய கமாண்டர் இன் சீஃப், ஆனா அவருக்கு வாழ்க்கையில பிரச்சனை. நம்முடைய வாழ்க்கையிலே கூட பெரிய பிரமாதமா இருக்கலாம், வாழ்க்கைக்குள்ளார ஒரு புழுக்கம் இருக்கலாம். இந்த புழுக்கத்துக்கும் இன்னைக்கு பதில், மேடுகளுக்கும் பதில், பள்ளங்களுக்கும் பதில். சிறுமையான பள்ளமாய் இருக்கிறவர்களுக்கும் நீரூற்று, மேடுகளிலே இருக்கிறவர்களுக்கும் ஆண்டவர் ஆறுகளை கொட்டும்படியாய் செய்கிறவர். ஆமென். அவருக்கு அத்தனையும் லேசான விஷயம். ஆமென். பலமுள்ளவனாய் இருந்தாலும் பலனற்றவனாய் இருந்தாலும் உதவி செய்வது ஆண்டவருக்கு எப்படிங்க? லேசான காரியம். இதை உணரணும், அதை உணர்ந்து விசுவாசிக்கணும், விசுவாசத்தோடு அவரை பற்றி கொள்ளணும். அப்படி பற்றி கொண்டா ஆண்டவர் பெருசா ஜெயிக்கிறார். ஆமாங்க, தப்பி விட்டோமா, இடறி விழுந்தோமா, திரும்பமாய் தூக்கி நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவரால முடியாதது பூமியில இல்லை.
உன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை நிரூபிக்கிறவர். உங்க வாழ்க்கையிலையும் அப்படி உதவி செய்கிறவர். எங்க ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். நான் வேலைக்கு வந்திருக்கிற இடத்துல என் எஜமான்கிட்ட சொல்றேன், என்ன அடிமையாய் எடுத்துக்கொண்டு வந்தவன் எதிரி நாட்டுக்காரன், ஆனாலும் அவனுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இந்த சிறுமிக்கு. அவ சொல்ற, எங்க ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், என் எஜமானுக்கு சுகம் கொடுக்க அவரால் முடியும். ஆமென். தேவனுடைய பிள்ளையே, நீ இருக்கிற நிலைமையில நானே கஷ்டப்பட்டு இருக்கேன், எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சுட்டா அதன் பிறகு நான் மற்றவர்களை கர்த்தரிடத்துல கூட்டிட்டு வர்றேன் என்று தான் நாம எல்லாம் நினைக்கிறோம். இங்க இந்த சின்னஞ்சிறுமி என்ன செய்திருக்கிறார்? அவள் இருக்கிற நிலையோ ஒரு அடிமையின் ஸ்தானம். ஊரை விட்டு ஊரு, அப்பா அம்மா விட்டு பிரித்து கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. தனிமைப்படுத்தப்பட்டு இங்கே வேலைக்காரியாக இருக்கிறான். அவ வீட்டுல ஒரு பெரிய ராஜாத்தியா இருந்திருக்கிறான். என்னதான் இருந்தாலும் எந்த தாயும் தகப்பனும் பிள்ளைகளை இவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு அடிமையால் வேறொரு இடத்துல இருக்கிறான். அங்க இருந்து கொண்டு அடிமையாய் இருக்கிற சூழ்நிலையிலும் அங்கே இருக்கிற எஜமானுக்கு ஒரு பிரச்சனை என்ற உடனே என் தேவனை தேடுவது அவருக்கு சுகம் கொடுக்கும் என்கிற அங்க ஒரு ஊழியத்தை செய்திருக்கிறா. பாருங்க, இந்த ஊழியம் எவ்வளவு கனமுள்ளது, எவ்வளவு கனமுள்ளது. தேவ பிள்ளையே, நீ ஆண்டவரிடத்துல வருகிறாய், அவரிடத்துல ஏதாவது ஒன்று கிடைக்குமா என்று எண்ணி வருகிறார். அவர் எதை கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் முதல்ல மனசுல ஒரு பெரிய அமைதியை கொடுத்துக்கிறார், சமாதானத்தை கொடுத்துறார். அவரை தேடி வந்த உடனே உள்ளத்தை நிரப்புது பாருங்க ஒரு குதூகலம். பிரச்சனை தான் இருக்கும், ஆனா பிரச்சனை முடிந்துட்டது போல ஒரு சமாதானம் வந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிறைவை கொடுக்கிறார். ஆனால் உனக்கு உன்னுடைய இந்த பிரச்சனை இன்னும் தீரலன்னு நீ நினைச்சிட்டு இருக்கும் போதே உன்னோடு அதிகமான பிரச்சனையில இருக்கிறவர்களை நீ பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறப்பாரு. கர்த்தருடைய கண்களிலே அது விலையேற பெற்றது. ஆமென். விலையேற பெற்றது. ஒரே ஒருத்தரை நீங்க கர்த்தரண்டையில அழைச்சிட்டு வர்றீங்கன்னா தேவனுடைய மகத்துவமான வல்லமையின் கிரியைகள் அவர்கள் மட்டிலே வெளிப்படும்படி கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை நீ செய்கிறாய் என்பதை பார்க்கும் பொழுது உன்னை சும்மா விட்டுருவாரா? உன்னை உயர்த்தி வச்சு பார்க்க மாட்டாரா? மனுஷர் முன்னால தேவனை உயர்த்திட்டா ஆண்டவர் இயேசு சொல்றார், பிதா முன்னால நான் அவங்களை கனம் பண்ணுவேன்றார். அல்லேலூயா. நீங்க மாத்திரம் உங்கள் ஆண்டவரிடத்துல போயிட்டீங்கன்னா, உங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அண்டி விட்டீர்கள் என்றால் உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் அந்த பிரச்சனைய உருவாக்கணும்னுக்கு அந்த பிரச்சனையை வச்சுதான் அடி. பிசாசு உங்க குடும்பத்துல ஒரு சூழலை பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறான்னா எந்த பிரச்சனையை கொண்டு வந்தானோ அதை வச்சுதான் அவனுக்கு அடி கொடுக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். தகப்பனே, உங்க நேசத்தை உங்க பிள்ளைகளாகி எங்களுக்கு புரிய வச்சுங்கப்பா. உங்களை நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவே வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க நீர் ஆசையாய் வந்திருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்க நாமத்துல சத்துரு நடுநடுங்கி இந்த இடத்தை விட்டே